வணக்கம். கராத்தே ஜெட்னா யோகா சென்டர் இன்று யோகாசனம் எப்படி செய்வது, அதனுடைய பலன் என்ன என்று உங்களுக்கு விளக்கப்படும். முதலில் அதிகாலையில் எழுந்து கை கால்களை நல்லா சுத்தமாக கழுவி, மூக்கு தோரங்களை சுத்தமாக, கை விரல்களை விட்டு சுத்தமாக தண்ணீர் விட்டு கழுகிவிட்டு, அடுத்ததாக முதலில் நேராக கீழே ஒரு பெட்ஷீட்டாவது இல்லை மேட்டாவது விரித்து, அடுத்தது சூரிய நமஸ்காரம் ஒவ்வொரு நிலைகளும். சரி, சொல்லுங்க. சூரிய நமஸ்காரம் செய்யும்போது மூச்சை எப்படி இழுத்து எப்படி விடணும்? நாசி வழியாக என்று காற்றை இழுக்கவும், மெதுவாக ஹா என்று காற்றை வாய் வழியாக காற்றை வெளியே விடவும். இப்படி விடுவதனால் இம்மை சேர்த்து விடுவதனால் அந்த காற்று நம்மளுடைய இருதயத்தை சுற்றி இதயத்தில் இருக்க பிரச்சனைகளை, கெட்ட நீர்களை அனைத்தையுமே வாய் வழியே காற்று வழியாக வெளியே கொண்டு வரும். அடுத்தது நம்ம இது போன்று நம்ம 11 முறை இதை செய்ய வேண்டும், இதயத்துக்காக வேண்டி. அடுத்தது செய்யும் போது என்று இழுக்க வேண்டும் காற்றை நாசி வழியாக. என்று இழுத்து நீங்கள் ஹா என்று காற்றை வெளியே விட வேண்டும். மெதுவாக என்று காற்றை வெளியே விட வேண்டும். நீங்கள் இப்பொழுது நம் 11 முறை செய்வதனால் இருதயத்துக்கு மட்டும் நன்மை இருக்கா, இல்லை மற்ற எல்லா பாகங்களுக்கும் நன்மை இருக்கு? எந்தெந்த பாகங்களுக்கு நன்மை இருக்கு? சேர்க்கும் போது இருதயத்துக்கு தான். சேர்க்கும் போது ரைட் சைடுடைய அந்த நுரையீரல், ரைட் சைடுடைய பார்ட்ஸ்களுக்கு போகும். அப்போ ஒவ்வொரு பாகத்துக்கும் ஒவ்வொரு நன்மைகள் இருக்கு. ஒரு வார்த்தை பயன்படுத்தும் ஒவ்வொரு பாகத்துக்கும் நன்மை கிடைக்கும். நன்மைகள். அப்போ எந்தெந்த வார்த்தைகள் எந்தெந்த பாகம்னு கொஞ்சம் கரெக்டாக லைனாக சொல்லுங்க சார். இப்போ ரைட் சைடுன்னு சொல்லுவோம், லெஃப்ட் சைடுன்னு சொல்லிடுவோம். லெஃப்ட் சைடுடைய பார்ட்ஸ்ன்னு சொல்லுவோம். சார், சூரிய நமஸ்காரம் செய்கிறதுனால என்னென்ன நன்மைகள் சார்? சூரிய நமஸ்காரம் செய்வதனால் உடலுக்குரிய நன்மைகள் என்ன என்றால், நம்மளுடைய உடலுடைய உள் உறுப்புகள் அதிகமாக சுத்தமாகும். நம்ம காற்றை உள்ளே இழுக்கும்போது ஒவ்வொரு முறையும் ஒவ்வொரு எழுத்துகள் முறையில் காற்றை உள்ளே இழுக்கும்போது அந்த எழுத்தின் வடிவத்தில் காற்று நாசி வழியாக செல்லும். அதை செல்லும்போது உடலுக்குள் நாமல் ஒவ்வொரு பகுதியாக, இப்போ வலதுபுறம் இடதுபுறம் நாமல் அந்த வார்த்தையின் வடிவத்தில் இழுக்கும்போது அந்த காற்று உள்ளே போகும். வெளியே விடும்போது அதனுடைய வார்த்தைகளை சொல்லி வெளியே காற்றை நம்ம விடுகின்றோம். அதனால் என்ன பலன் கிடைக்கும் என்றால், நம்ம காற்றை முதல் முறை இம்மை சேர்த்து இழுக்கும் போது நம்ம இதயத்துக்குள் செல்கிறது, நுரையீரலுக்கு செல்கிறது. அந்த காற்றை சிறிது நேரம் நிறுத்தி நீங்கள் காற்றை கவுண்ட் பண்ண வேண்டும். 1 2 3 என்று மனசுக்குள்ளே கவுண்ட் பண்ணி அதற்கப்புறமாக நீங்கள் காற்றை வெளியே விட வேண்டும். இப்படி தினமும் ஒரு நாளைக்கு 10 வரைக்கும் கவுண்ட் பண்ணி விடலாம். மறுநாள் செய்யும்போது ஒரு 20 வரைக்கும் செய்யலாம். அதுக்கு மறுநாள் செய்யும்போது 30 வரைக்கும் உங்களால் எவ்வளவு மூச்சை நிறுத்தி பண்ண முடியுமோ அவ்வளவு அத்தனை முறை நீங்கள் செய்யலாம். அப்படி செய்வதனால் காற்று உள்ளே போகும்போது நம்ம உடலுக்குள்ளே இருக்க அஷ்ட நீர்கள், கெட்ட நீர்கள், சில அடப்புகள், மூச்சு தோற அடப்புகள், இருதயத்துக்கு காற்று போகிற இடங்கள் அடப்புகள் எல்லாம் திறந்து சுத்தமாக செயல்படும். இதனால் நம்ம ஆரோக்கியமாக வாழ்வதற்கும், மூச்சு அடப்புகள் இல்லாமல் வாழ்வதற்கும், இருதய அடப்புகள் இல்லாமல் வாழ்வதற்கும் நிறைய வாய்ப்புகள் உள்ளது. அதனால் அன்பான சகோதர சகோதரிகளை தினமும் நீங்கள் செய்யும்போது கவனமாக இதை செய்யுங்கள். நன்றி. சார், இப்போ இந்த சூரிய நமஸ்காரத்தில் இருக்க ஒவ்வொரு ஆசன நிலையும் செய்யும்போது ஒவ்வொரு தடவையும் மூச்சை இழுத்து விடணுமா?
ஆம், ஒவ்வொரு தரையும் மூச்சை இழுத்து அந்த வார்த்தையின் வடிவத்தில் காற்றை வெளியே விடவும். இப்போ சார் அந்த வார்த்தைகள்னா என்னென்ன வார்த்தைகள் சொல்லுங்கள் சார். அதாவது முதல் முறை செய்யும் போது இம்மு என்று நாசி வழியாக காற்றை இழுக்க வேண்டும். ஹா என்று காற்றை வாய் வழியாக காற்றை வெளியே விட வேண்டும். இது முதல் நிலை. இது 11 முறை செய்ய வேண்டும். இதை வந்து நீங்கள் கொஞ்சம் பண்ணி காட்டுங்க சார், கொஞ்சம் எப்படின்றது. கவுண்ட் பண்ண வேண்டும். 1 2 3 4 5 6 7 8 9 10. One, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10. இந்த மாதிரி 11 தடவை செய்யணுமா சார்? இது போன்று 11 முறை இதை செய்தால் நம்மளுடைய உடல் உள்ளுறுப்புகள் அந்த காற்று செல்லி நிறுத்தும் போது நம்ம உடலை சுற்றி இருக்க கெட்ட நீர்களை வாய்வழி காற்று வழியாக வெளியே அது கொண்டு வரும். இதனால் நிறைய நன்மைகள் நம்ம உடலுக்கு உண்டு, ஆரோக்கியமும் உண்டு. சார் யோகாசனம் இப்போ நம்ம பண்ணுறோம், இது எதுக்கு டெய்லி பண்ணுறதுனால என்ன சார் வந்து நமக்கு வந்து நன்மைகள்? இது டெய்லி பண்ணுறதுனால என்ன பலன்கள் நமக்கு கிடைக்கும்? யோகாசனம் டெய்லி செய்வதனால் என்ன பலன்கள் என்றால், அது உடல் வந்து நம்மளுடைய உள்ளுறுப்புகளை வந்து நம்மளால் வந்து கைவிட்டு சுத்தம் பண்ண முடியாது. ஆகையால் காற்றுகளை நம்ம நாசி வழியாக வாய் வழியாக காற்றுகளை இழுத்து நம் உள்ளுறுப்புகளை நம்ம நன்றாக சுத்தம் பண்ணுறோம். நம்ம இதனால் என்ன நன்மை சார்? இப்போ யோகான்றது ஒவ்வொரு நிலைகளில் பண்ணுறது. இப்போ ஒவ்வொரு நிலைகள் நம்ம பண்ணும் போது அதுக்குனால என்ன சார் நன்மைகள் கிடைக்கும் நமக்கு உடம்பை வளைக்கிறது? அந்த மாதிரி அந்த ஒவ்வொரு நிலையில் நம்ம உடம்பை வளைத்து நிற்கும் போது நம்மளுடைய உடல் உறுப்புகள் வந்து அந்தந்த சாய்ப்பு அந்த உடல் வளைவதற்கு தகுந்த மாதிரி நம்மளுடைய உறுப்புகள் வளைந்து நிற்கும். அப்போது நம்மளுடைய உள்ளு உறுப்புகள் அசைவு ஏற்படும். இந்த அசைவு ஏற்படுவதனால் பல நன்மைகள் அதில் அதனுடைய கெட்ட நீர்கள்லாம் அதிலிருந்து அகற்றப்படுகின்றது. அதனால் பெரும் நன்மைகள் கிடைக்கி, ஆரோக்கியம் பெறுகிறது, மனசக்தி கிடைக்கும், உடல் சக்தி கிடைக்கும், கைகால் பலன் பெறும். இந்த சூரிய நமஸ்காரம் தினமும் பண்ணுவதனால் வந்து உடல் உறுப்புகள் சுத்தமாகும், ஆரோக்கியம் பெறும், புத்துணர்ச்சிகள் கிடைக்கும், தெய்வ சக்தி கிடைக்கும். நன்றி.